வணக்கம் நண்பர்களே. மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம 2 குறள் அடக்கமுடைமை அதிகாரத்துல நாம பார்க்கணும். 3வது குறளை இப்ப நாம பார்க்க இருக்கிறோம். 3வது குறள் என்னன்னா, செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்கப் பெறின். செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்கப் பெறின். இதை நம்ம இந்த 2வது பகுதியை முதல்ல சொல்லி பார்த்தா நமக்கு அது இன்னும் கொஞ்சம் நல்லா விளங்கும். அறிவறிந்து ஆற்றின் அடங்கப் பெறின். அறிவறிந்து அப்படிங்கிறது நாம நம்முடைய அறிவை கொண்டு ஆற்றில் ஆற்றில் அடங்கப் பெறின்னா அந்த ஆற்றில் அப்படிங்கிறது நல்லாற்றில். நாம நல்வழி, அந்த ஆற்றில் அடங்கப் பெறின்னா நாம போகக்கூடிய பாதையில நாம அதுல கவனமா இருந்து அறிவறிந்து, அதாவது நம்முடைய அறிவு கொண்டு எல்லாவற்றையும் நாம யோசிச்சு ஆற்றில் அந்த செல்லும் பாதையிலே, அதாவது அந்த அறப்பாதையிலே அறிவறிந்து ஆற்றில் அடங்கப் பெறி. இதெல்லாம் நம்ம நல்ல ஒரு சிந்தனையோட எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் அந்த அறிவறிந்து அதுகளை அந்த நல்லாற்றில், இந்த ஆற்றில் அறவழி, அதுக்கு பேருதான் ஆற்றில். அந்த அறவழியில நாம நம்ம அடக்கமுடையவர்களாக அதுல எப்படி நாம நடந்துக்கிடணுமோ அந்த ஆட்சியில அது நடக்கக்கூடிய முறையில அதை நாம முழுமையாக செய்திருந்தால் அடங்கப் பெறின். செறிவறிந்து சீர்மை பயக்கும். அது செறிவறிந்துன்னா அதுல அதிகமான ஒரு அபரிதமான ஒரு ஒரு வளர்ச்சி, அபரிதமான நல்ல காரியங்களை செய்யக்கூடிய ஒரு சக்தி. நாம நிறைய காரியங்களை செய்யக்கூடிய வல்லமை. இதுதான் செறிவறிந்து சீர்மை பயக்கும். அப்படி நாம எல்லாவற்றையும் நாம காரியங்களை எல்லாத்தையும் நல்ல காரியங்களை எல்லாம் நாம அதை செய்து அது நமக்கு சீர்மை, ஒரு நல்ல ஒரு சீரான ஒரு தகுதியான ஒரு இடத்தை நமக்கு அது தரும். நம்ம இவ்வளவு இருக்கு, இந்த அடக்கம் உடைமையில இவ்வளவு சங்கதி இருக்கு. சும்மா அடக்கம் உடைமை அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? முதல்ல அறிவறிந்து ஆற்றின் அடங்கப்பெறிங்கிறது உங்களுக்கு வேணும் இல்ல. நீங்க அந்த அறிவறிந்து உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் சிந்தித்து இந்த முடிவுகளுக்கு தான் நீங்க வரணும். சும்மா ஏதோ நிறைய பேர் நம்ம யோசிக்காதனாலதான் அதுகளை எல்லாம் நம்ம எல்லாத்தையும் விட்டுறோம். நமக்கு அது தெரியாமலே போயிருது. அடக்கம் உடைமைனாலே என்னன்னே தெரியாது. என்ன அடக்கம் உடைமைனா கையை கட்டிட்டு நிக்கிறதாதுன்னு நம்ம நினைக்கிறோம். பையன் ரொம்ப அடக்கமானவன் அப்படின்னாச்சுன்னா அதுல சொல்லுவாங்க, ஐயா அப்படியே கையை கட்டிட்டு அப்படியே சாது போல அப்படியே நின்றுகிட்டு இருக்கிறது. இப்படித்தான் நாம அடக்கமுடைமை அப்படிங்கிறத நாம நினைச்சுட்டு இருக்கோம். அது அப்படி இல்லை. அறிவறிந்து ஆற்றில் அடங்கப்படும். அறிவோட இதுகளை எல்லாம் யோசித்து அதுல நல்லாற்றில் அந்த நல் வழிகளை அதுல நாம் அடக்க முடியவர்களாக அதை பின்பற்றுவதாக இருக்கும் பொழுது செறிவறிந்து செய்து
அது ஒரு நல்ல செறிவான ஒரு நல்ல ஒரு சீர்மையை வந்து அது நமக்கு தரும். அடக்கமுடையவர்கள் எல்லாம் கோழைகளாகி எங்கேயோ வந்து ஒரு முக்குல போய் உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது. அவங்களெல்லாம் அந்த ஒரு ஓரத்துல அவங்கள போட்டு ஓரமா நிப்பாட்டியா அப்படின்னு யாரும் சொல்லிடுவாங்கன்னு நினைக்காதீங்க. அடக்கமுடையவர்கள் வந்து அறிவறிந்து ஆற்றின் அடங்க பெறின் அப்படின்னு இருக்கிறவங்க எல்லா விஷயத்திலையும் வந்து அவங்க வந்து எதை வந்து செய்யணுமோ அதை வந்து அவங்க செய்வாங்க. அவங்களுக்கு வந்து அந்த செறிவறிந்து சீர்மை பயக்கிறதுக்குள்ள வழிகள் வந்து அவங்களுக்கு தெரியும். அதனால வந்துகிட்டு என்னமோ அடக்கமுடையவர்கள்லாம் வந்தாச்சுன்னா அவ்வளவோ இது எங்க வீட்டு பிள்ளை படத்துல வந்து ஒரு கோழை எம்ஜிஆர் வந்து இப்படியே இருப்பாருல்ல, அது மாதிரி யாரும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிடாதீங்க. அதுதான் அடக்கமுடையவர்கள் வந்து கோழைகள் இல்லை. அவங்கள யாரும் வந்துகிட்டு அதை செய் இதை செய்யும் சொல்லி ஏவ முடியாது. அதனாலதான் வந்து இது செறிவறிந்து சீர்மை பயக்கம் அப்படின்னாச்சுன்னா அந்த செறிவறிந்து சீர்மை பயக்கிறதும் நடக்கும்போது அது நடக்கிறதுக்குள்ள அந்த தகுதியை வந்து நாம வச்சிருக்கணும். அப்பதான் வந்து அந்த செறிவறிந்த அந்த சீர்மை வந்து நமக்கு பயக்கும். அதுதான் வந்து அதை வந்து அறிவறிந்து ஆற்றில் அடங்க இதுகளை எல்லாம் வந்து நம்ம வந்து அதுல எல்லாம் தெரிஞ்சு நாம வந்து வாழ்க்கையில அதை பின்பற்றி அதுல நம்ம இருந்தோம்னா நமக்கு மேலும் மேலும் வந்து அதை வந்து அதுல செறிவறிந்து சீர்மை பெறலாம். மேலும் மேலும் நமக்கு முன்னேற்றம் அந்த அது அதுல இருக்கு. அதுல கிடைக்கும். அத வந்து ஏதோ வேற அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வந்து இப்படி சொல்லி நம்மள வந்து கோழை ஆக்கிடுவாங்களா அப்படிங்கிறது. இதை வந்து அந்த இடம் வந்து அவங்க செய்யக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு வந்து அந்த அடங்க பெரியனாக அவர்கள் இருந்தது செறிவிருந்து அவர்களுக்கு மேலும் மேலும் முன்னேற்றங்கள் வந்து அவங்க அவங்களுக்கு தான் இந்த முன்னேற்றங்கள் உருவாகுங்க. வேற யாருக்கும் உருவாகாது. அவங்கதான் வந்து வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க. அதுதான் நம்ம வந்து ஒவ்வொரு இதுகள்லயும் வந்து அவர் வந்து திருவள்ளுவர் வந்து இந்த 3 குறள்களையுமே நீங்க பாத்தீங்கன்னா அந்த முதல் குறள்ல வந்து அத நம்ம வந்து அடக்கம் அமரோடு வைக்கும் அடங்காமை ஆரோடு வைத்து விடுனார். 2வது குறள்ல நமக்கு சொல்லும் பொழுது அதை வந்து ஒரு பொருளாக நினைச்சு நீங்க வந்து அடக்கத்தை பாதுகாக்க அப்படின்னாரு. இப்போ வந்து இதுல வந்து நீங்க வந்து இந்த இதை சிந்திச்சு நீங்க வந்து அந்த நல் வெளியில வந்து நீங்க வந்து அடங்க பெற்றால் அது வந்து உங்களுக்கு மேலும் மேலும் வந்து அது வந்து சரிபறிந்த சீர்மை முன்னேறுவீர்கள். இது செய்தவங்க தான் முன்னேற முடியும். வேற யாரும் நேற்று கூட அந்த பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுல வந்து வைரமுத்து அந்த தமிழ் ஆற்றுப்படைங்கிற ஒரு நூல் எழுதியிருக்கிறாருல, அந்த இதுல வந்து அந்த இதுகள் அண்ணாவுடைய அந்த வாழ்க்கை வரலாறுல அது வந்து ஒரு பெரிய எத்தனையோ நூற்றுக்கணக்கான பக்கங்கள் உள்ள ஒரு வரலாற்று பதிவு இல்லை. ஆனா அவருடைய வைரமுத்தினுடைய அவர் வந்து இந்த முக்கியமான பகுதிகளை வந்து அதுல எடுத்து அதை வெளியிட்டிருக்காரு. அதுல அண்ணாவுடைய அந்த அடக்கம், அந்த அண்ணாவுடைய அந்த பணிவு, அந்த தந்தை பெரியாருக்கு தன்னுடைய தலைவனுக்கு அவர் கொடுத்த மரியாதை, அதனால தாங்க இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு அமைப்பை வந்து அந்த திராவிட முன்னேற்ற கழகங்கிற இந்த அமைப்பை வந்து இன்னைக்கு வந்து உருவாக்க முடிஞ்சதுன்னா அது வந்து
அண்ணாவுடைய அந்த அந்த பண்பு, பணிவு இல்லைன்னா வந்து ஒரு பெரியார் வந்து இருக்கிற ஒரு இடத்துல வந்து அவருக்கு அவர்கிட்ட இருந்து ஒரு பிணக்குல வெளியே வந்து இந்த மாதிரி யாரும் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து ஆக முடியாது. ஏன்னா பெரியார் வந்து அப்படிப்பட்ட ஒரு போர்ஸ். அது வந்து ஒரு காட்டாற்று வெள்ளம், எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடும். ஆனா அவர் தன்னுடைய பணிவால், தன்னுடைய பண்பால், தன்னுடைய அடக்கமான ஒரு குணத்தாலும் பெரியாரை பெரியாருடைய கொள்கையிலிருந்து சில மாறுதல்கள் மட்டும் செய்தார். வேற ஒண்ணும் எதையும் அவர் மாற்றிக்கிறது. அப்படி எங்கெங்க எந்த நாட்டுல வந்து அந்த பணிவுக்கு வந்து அந்த அடக்கத்துக்கு வந்து ஒரு சின்ன உதாரணம். தன்னுடைய கட்சி ஆரம்பிக்கும் பொழுது கூட தன்னுடைய கட்சிக்கு தலைவர் போஸ்ட் கிடையாது அப்படின்ட்டார். என்னுடைய தலைவர் போஸ்ட் இந்த கட்சிக்கு தலைவர் எல்லாத்துக்கும் வந்து தெரியாது. இந்த கட்சிக்கு வந்து தலைவர் வந்து நிரந்தர தலைவர். ஆனா அவர் வந்து பெரியார் இவங்களெல்லாம் கண்ணி தொழில் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ஏசிட்டார். அவங்க அவரு நம்ம அறிஞர் வந்து அந்த தலைவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதை, அந்த அடக்கம், அந்த பணி அவரு வந்து சரி வருந்து சீர்மை பயக்கணும்னா ஒரு 19 வருஷம் வந்து அவர் வந்து பாடுபட்டு மக்கள் மத்தியில வந்து எப்படிப்பட்ட ஒரு பெரிய இயக்கத்தை வந்து பெரிய ஆளுங்கட்சியா கொண்டு வந்திருக்காரு. இந்தியாவிலேயே காங்கிரஸ வீழ்த்தி நிலை பெற்று இன்றும் அதுல நிலை பெற்று இருக்கக்கூடியவங்க இந்தியாவுல எந்த மாநிலத்துல இருக்காங்க சொல்லு. நான் வந்து இந்த திமுகவை மட்டும் தொடராமல் போயிருந்தால் இப்பொழுதும் காங்கிரஸ் ஆட்சி தான் நடக்கும். அப்போ இந்த சீர்மை பயக்குதா? இப்ப கூட இந்த நிறைய இந்த கட்சிகள் வந்து ஒவ்வொருத்தரும் ஆரம்பிச்சுட்டு கிடக்காங்க. இப்ப தம்பி விஜய் கூட வந்துகிட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு பண்றாரு. அவர்கிட்ட இன்னும் வந்து தவறுகள் வந்து இதுவரைக்கும் அவர்கிட்ட இன்னும் வரல. நல்ல ஒரு பையன், ஒரு அடக்கமான ஒரு பையன். அதனால வந்து நம்ம வந்து அவர்கிட்ட வந்து எந்த எந்த விதமான தவறுகளும் நம்ம இதுவரைக்கும் அவர்கிட்ட நம்ம பார்க்கல. அப்படி வந்து இந்த புதுசு புதுசா வந்து இந்த கட்சிகள் வந்து உருவாகும் பொழுது அதுல வந்து இன்னைக்கு நம்ம விஜய் வந்து எவ்வளவு பரவாயில்ல. ஆனாலும் கூட அவர்கிட்ட வந்து சில அந்த கட்சியினுடைய முதல் மீட்டிங்ல அந்த மாநாடு அதுலலாம் அவரு நடத்தும் பொழுது அவரு சில வார்த்தைகள் வந்து சில கட்சிகள் அவர் வந்து அந்த திமுகவை பற்றியோ மற்றவங்களை பற்றியோ அவர் வந்து அவரு சொல்லும் பொழுது சில விஷயங்கள் வந்து அந்த தவறான வார்த்தைகள் மாதிரி தான். ஏன்னா அவர் வந்து எதோட வந்து ஒப்பிட்டு பேசினார் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா பாசிசமும் பாயாசமும் அப்படின்னு மாதிரி அது வந்து அது வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு பெரிய பொறுப்பாக நாங்கள் வர வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அது வந்து அழகு கிடையாது. பாசிசம் எவ்வளவு பெரிய துரோகம், எவ்வளவு பெரிய அது வந்து இவ்வளவு பெரிய வன்முறை. நீங்க அந்த பாசிசத்தோட கொண்டு இன்னொருத்தரை நீங்க வந்து கம்பேர் பண்ணி அவங்க பாயாசமானு நீங்க கேக்குறீங்களே, இந்த ஒரு தப்பு வந்து செய்யல. மற்றபடி வந்து பரவாயில்ல, நல்ல பையன். இப்ப இந்த மாதிரி வந்துக்கிட்டு நம்முடைய சீமான்லாம் இருக்காருன்னா அவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் அடக்கமான பேச்சுகள் வந்து அவங்ககிட்ட இல்லை. எத்தனை பேர் வந்து அதுக்கப்புறம் வந்து கட்சி தொடங்கியிருக்காங்க. திமுகவுல ஏன் பேர் அண்ணா இறந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு கலைஞர் வந்து இருக்கும் பொழுது எம்ஜிஆர் இருந்து விடுபட்டு போகும்போது
அதுக்கப்புறம் அதுல இருந்து வேறு சிலர்கள் எல்லாம் உருவாகும்போது இப்படி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பேரறிஞர் அண்ணாவை போல இப்படிப்பட்ட ஒரு அடக்கமா இருந்ததுனாலதான் அவரு மற்ற எல்லாத்த விட சக்சஸ்ஃபுல். அந்த கட்சியை ஆரம்பிக்கிறவங்க நீங்க படிச்சு பார்க்கணும். நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா அது பேரறிஞர் அண்ணா எப்படி கட்சி ஆரம்பிச்சு எப்படி வளர்த்தாருங்கிறது நீங்க பார்க்கணும். அப்பதான் நீங்களும் அந்த முறைப்படி அந்த கட்சியை வளர்க்க முடியும். இப்பெல்லாம் நண்பர் விஜய் தம்பி விஜய் இந்த மாதிரிலாம் அவங்கள நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த வழியில போனீங்கன்னா நீங்க சக்சஸ் ஆகலாம். ஆனா அதுக்கு அடக்கம். சரி. அது வரும்போது பார்ப்போம். அதை பத்தி நமக்கு ஒண்ணும் இல்லை. ஆனால் எதுக்காக இந்த இதெல்லாம் நம்ம சொல்ல வரோம்னா அடக்கம் இருக்கும்போது முன்னேற்றம் தான் நமக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் தான் பெறும். சரி, இன்னைக்கு 3 குறள் நம்ம பார்ப்போம். அடுத்து மற்றொரு குறளை நாளை பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.